இந்த வீக்கோட வர்ஸ்ட் டீமா வந்து சாண்ட்ராவோட டீமை தேர்ந்தெடுத்துட்டு அவங்க எல்லாருமே வந்து வர்ஸ்ட் டீம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பேட்ச் ஒன்று குத்திட்டு இருந்தாங்க. அதை பார்க்கறதுக்கு ரொம்ப கஷ்டமா இருந்ததுங்க. வணக்கம், நான் உங்க ரவி. எல்லாம் நல்லா இருக்கீங்கன்னு நினைக்கிறேன். பிக் பாஸ் சீசன் 9 டே 47. சாண்ட்ரா அண்ட் திவ்யா வந்து ஜெயிலுக்கு அமிச்சிட்டாங்க. அவங்களோட பெர்ஃபார்மன்ஸ் ரொம்ப கம்மியா இருக்கு. ஃபர்ஸ்ட் பெர்ஃபார்மர்ஸ் அப்படின்றதுனால அவங்க 2 பேரும் ஜெயிலுக்கு அமிச்சிருந்தாங்க. இதுக்கு நடுவில் பாத்தீங்கன்னா வந்திருந்த கேக் எல்லாம் வாங்குறது போது கூட எல்லாருமே வந்து இவங்க 2 பேரும் மறந்துட்டு போயிட்டோம்னா அது பிரஜின் மட்டும் அவரோட ஒய்ஃப்காக பர்ஃபெக்டா அந்த கேக்கை கொண்டு வந்து சாண்ட்ராக்கும் திவ்யாக்கும் கொடுத்தாங்க. ஸோ இது எல்லாமே வந்து ஒரு யுனைட்டியா அவங்க ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் விளையாண்டா கூட பிரஜின் வந்து அவங்கள நாமினேட் பண்ணியிருந்தா ஒர்ஸ்ட் பர்ஃபார்மரா சொல்லியிருந்தா கூட விக்ரம் வந்து கொஞ்சம் லைட்டா சண்டை போட்டாரு. அந்த டைம்ல வந்து இவரு வந்து குரலை உயர்த்தி பேசிட்டோம்னா 2 பேருக்கும் வந்து ஒரு சண்டை வந்தது. இது எப்பவுமே வரதாங்க. பிரஜினும் சாண்ட்ராவும் ஒன்னா இருக்கிறது இந்த பிக் பாஸ்ல ஒன்னா வந்தது. விக்ரமுக்கு பிடிக்கிறதே கிடையாது, கணித்திற்கு பிடிக்கிறதே கிடையாது. இன்னைக்கு இதுக்கு நடுவில் பாத்தீங்கன்னா மாஸ்க் திரைப்படத்தை ப்ரமோட் பண்ணலாம் சொல்லிட்டு கவின் வந்திருந்தாரு. கவின் ஏற்கனவே வந்து இந்த பிக் பாஸ் மூலியமா தான் வந்துட்டு இன்னைக்கு பிளடி பக்கர் மூவிலாம் இதுல ப்ரொமோட் பண்ணிருக்காரு. இந்த டைம்ல வந்து மாஸ்க் மூவி ப்ரொமோட் பண்ணிட்டு அதுக்கப்புறமா ஒரு எவிக்ஷன் கார்டு அங்க வச்சுட்டு போயிருந்தாரு. நான் கூட எவிக்ஷன் யாரோ போறாங்க போல இருக்கு, மிட் வீக் எவிக்ஷன் பார்த்தா பிராங்க் செஞ்சது வந்து சரியான ஒரு ஹார்ட் பீட் வந்தது அப்படின்னு சொல்லாங்க. விஜய் பார்வதி எல்லாம் வந்து கலங்கி போயிட்டாங்க. இந்த வார்த்தை இப்படியே ஓட்டிட்டாங்க. சரியான போர் வீக்குங்க இது. நாளைக்கு விஜய் சேதுபதி சார் சனிக்கிழமை அன்னைக்கு யாரை எவிக் பண்றாருன்னு நம்ம பார்க்கலாம்.